இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 5 ஏக்கரில் 1000 பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் செய்து அசத்தும் விவசாயி குறித்து இப்போது பார்க்கலாம். காரைக்காலை அடுத்த விருச்சிக்குடியில் அத்தனை அழகாய் வரவேற்கிறது ஆள் உயர நெற்பயிர்கள். முழங்கால் அளவில் நெற்பயிர்களை பார்த்தவர்களுக்கு சற்று ஆச்சரியம் அளித்தது அந்த நெல் வயல். வயலுக்கு உள்ளே இறங்கி பார்த்தால் 5 ஏக்கரில் ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு ரகமாக காட்சியளித்தது. ஆலை மறைக்கும் நெல் பயிர்களுக்கு மத்தியில் அத்தனை சுறுசுறுப்பாய் விவசாய பணிகளில் தீவிரமாக இருந்தார் இயற்கை விவசாயி பாஸ்கர். அவரிடம் 8 அடி உயரத்திற்கு உயர்ந்திருந்த நெற்பயிர் குறித்து கேட்டபோது, இது நீல சம்பா பயிர்கள், இப்படி வயலில் 1000 பாரம்பரிய நெல் ரகங்கள் இருப்பதாக தெரிவித்து பிரமிக்க செய்தார். அழிவின் விளிம்பில் இருக்கும் பிச்சைவாரி, கைவரச்சம்பா, ராம அல்லி, வாடன் சம்பா, வாலன் சம்பா, கோரா, வெள்ளை கவுனி, சிவப்பு கவுனி என ஏராளமான பாரம்பரிய நெல் ரகங்கள் அன்னம் பிடித்து அறுவடைக்கு தயாராவதை காண முடிந்தது. ஆவணியில் விதைத்த நெல் பயிராகி வெயில் கனமழையை எதிர்கொண்டு மருந்து எதுவும் தெளிக்காமல் இப்படி செழித்திருப்பதாக தெரிவித்தார் பாஸ்கர். பெரிய கனமழை எல்லாம் பெய்யுது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பூச்சி தாக்குதல், 2-3 முறையாக நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எல்லாமே கூட இருந்தது. அது எல்லாமே நம்ம எந்த விதமான இடுபொருளும் கொடுக்காம, அதே போல பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தாமல், இயற்கையாக கூட நாங்கள் எதுவும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக விளைந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க. வயலில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் பாரம்பரிய நெல் ரகங்கள் இருப்பதாகவும் விளக்கினார். பாரம்பரிய நெல் ரகங்களில் அந்த அரிசியில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருடன் சம்பா, காட்டியானம், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, இது போன்ற அரிசிகளில் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த அரிசிகளுக்கு வந்து இருக்குது. அந்த அரிசிகளை தொடர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து இந்த நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. பாரம்பரிய நெல் ரகங்களை அறுவடை செய்து அரிசியாக்கி அதனை நேரடியாக விற்பனை செய்யும் அவருக்கு இந்தியா முழுவதுமே கஸ்டமர்கள் இருக்கிறார்கள். செயற்கை விதை வாங்கி உரம் போட்டு பயிர் வளர்த்து செலவு செய்த காசுக்கு கூட நெல் கிடைப்பது இல்லை என விவசாயிகள் தவிக்கும் வேளையில் பாரம்பரிய நெல்களில் செலவே இல்லாமல் மகசூல் கிடைப்பதாக தெரிவித்தார் பாஸ்கர். நல்ல மகசூல் தரக்கூடிய பல ரகங்களும் இருக்கு. இந்த கைவர சம்பா, அந்த நீலம் சம்பா, காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி, பகுரூபின்னு ஒரு வடநாட்டு ரகம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களும் இங்கே நிறைய இருக்கு. சரியான முறையில் திட்டமிட்டு இதை நம்ம பண்ணணும்னா எந்த விதமான பெரும் பொருள் செலவு இல்லாமலே நம்ம வந்து இதில் நல்ல விளைச்சலை பெற முடியும். ரசாயனங்களால் மண் மலடாகிறது, மக்களும் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற இயற்கை ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இயற்கை விவசாயத்தில் சாதித்து காட்டும் பாஸ்கர், இயற்கை பேரிடர்கள் அச்சுறுத்தும் இந்த நேரத்தில் இருக்கும் பாரம்பரிய விதைகளையாவது காப்பாற்றி அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார். தந்தி செய்திகளுக்காக காரைக்காலிலிருந்து அந்தோணிராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.